ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியோட திருச்செந்தூருக்கு கோயிலுக்கு போயிட்டு வரலாம், போயிட்டு முருகரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கோவிலுக்கெலாம் போட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நைட் ஆயிடுச்சுங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-7:30 டைம் இருக்கும். 7:30 டைமுக்கு வந்து பீச்சுக்கு போகாமல் வீட்டுக்கு போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் போயிட்டு கடல்லேருந்து கால் நினச்சிட்டு அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போனோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கடல்லேருந்து ஃபுல்லாக வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. என்னடா கடலுக்கு வந்து நம்ம திருச்செந்தூர் அடிக்கடி வருவோங்க. ஏன்னா நாங்கள் வந்து திருநெல்வேலி, அதனால் வந்து திருச்செந்தூர் அடிக்கடி வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அடிக்கடி வருவோம். இப்போ ஒரு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் கொஞ்சம் வந்து வராமல் விட்டுட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லாம் வந்தனால எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்திருந்தோம். இப்போ வந்து பார்த்தா எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு கடல் எல்லாமே. அதே மாதிரி திருச்செந்தூர் கோயிலில் நிறைய கட்டடங்கள் வந்து புதுசாக வந்து கட்டியிருக்காங்க. மேலே வந்து பாலம் மாதிரிலாம் வந்து வரிசையில் நிற்கிறதுக்கு நிறைய கட்டியிருக்காங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணி, ரொம்ப சுற்றி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் முருகரை வந்து தரிசிக்கிற மாதிரி வருது. பொது தரிசனமாக இருந்தாலும் அதுதான், 100 ரூபாய் டிக்கெட் எடுத்தாலும் அந்த நிலமையில தான் வந்து இருக்குது. ஆனால் கடலில் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணலான்னு வந்தப்போ என்னாச்சு அப்படின்னா, கடல்லேருந்து ஃபுல்லாக மண்ணை அரித்து அந்த எல்லாம் வந்து இந்த கரை ஓரமாக வந்து ஃபுல்லாக பெருசாக வந்து மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நிறைய கல்லும் வந்து அடித்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா, ஆஹா கடல் வந்து உள்வாங்கிருச்சு போல், அதில் உள்வாங்கினோடனே அந்த கல்லு எல்லாமே இருக்கும் பார்த்திங்களா, அது அடுத்து வந்து அலை வந்து வரும்போது அதை அடிச்சு இங்கே வந்திருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து ரொம்ப மலை மாதிரி குமிச்சு போட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு வேளை ஏதாவது அந்த இடத்துல ஏதாவது கட்டடம் கட்டுற மாதிரி ஏதாவது இருக்குமோ என்னமோன்னு தெரியல. ஜேசிபிலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே நான் என்னமோ கடல் ஏதோ உள்வாங்கிருச்சோ, வேறு எதுவும் பிரச்சனையோ, தெரியாமல் கடலுக்கு வந்துட்டோமோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வேறு எதுக்கும் பெரிய வேறு ஏதாவது கட்டுறதுக்காக ஒரு வேளை கல் அடித்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி திருச்செந்தூரில் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.